அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்திக்கு ஈஸியாக இந்த மாதிரி சன்னா மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்ச கருப்பு கொண்டக்கல்லையை குக்கரில் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ண தக்காளி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கலருக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ற உப்பு, தண்ணியும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகம், கட் பண்ணி எடுத்து வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தையும் மேலே அப்படியே சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனையும் அதில் ஆட் பண்ணோம்னா அருமையான டேஸ்ட்டில் பஞ்சாபி ஸ்டைலில் இந்த மாதிரி சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்.